ஹாய், இங்கே மகாராஷ்டிராவில் சிம்பிளாக ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி நான் வந்து கும்பிட்டாச்சுங்க. காலையிலே பசங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அப்புறம் தான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஒரு 10 மணிக்கு போல் நல்லாவே மழை வந்துச்சு இங்கே மகாராஷ்டிராவில். ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா வெயில் வந்துருந்துச்சு. ஏன்னா இது மழை காலம், மழையே காணும். ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்தே கிளைமேட்டு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. அப்புறமா பார்த்தா மழை வந்துச்சு. ரொம்ப நேரம்லாம் வரல, ஒரு அரை மணி நேரம் வரையும் தான் மழை வந்துன்னே இருந்துச்சு. நேற்றே வந்து பூஜை சாமான் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுட்டு இருந்தேன். நான் ஊர்லேருந்து வரும்போதே முன்னாடி மண் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எங்கள் மாமனார் வீட்டில் வந்து குலதெய்வ பூஜை பண்ணுவாங்க வீட்டு பின்னாடி. அங்கேருந்தே வந்து நான் ஒரு பிடிமண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் குலதெய்வ பூஜை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருந்தேன் முன்னாடியே. அப்புறம் நெய்வேத்தியமாக வந்து சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன். அம்மா என்ன சொன்னாங்கன்னா இது கூடவே கொஞ்சம் கூழும் காய்ச்சி வையின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கூழெல்லாம் எனக்கு அவ்வளோ செய்ய தெரியாது, அதனால் செய்யவே இல்லை. நான் இந்த வாட்டி சிம்பிளாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். நான் ஆடி மாதம்னாவே நம்ம ஊர்லலாம் ரொம்பவே சூப்பராக செலப்ரேட் பண்ணுவாங்க. நாங்கள் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது கூழெல்லாம் ஊற்றுவாங்க, ஆடெல்லாம் வெட்டுவாங்க. வருஷம் நாங்கள் பெரியபாளையம் கோயிலுக்கும் போவோம். ஆனால் இங்கே கல்யாணம் வந்ததுலேருந்து பெரியபாளையம் கோயிலுக்கு எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் போகிற மாதிரி இருக்குது. நேற்றே போயிட்டு புடவை, வளையல், ஜாக்கெட்டு, மஞ்சள் கயிறு இது எல்லாமே நேற்றே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். இன்றைக்கி எங்கள் மகாராஷ்டிராவில் நான் சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.